புருஷன் இந்த வீட்டில் இருப்பானா? இப்போ அவசரமா கிளம்பி எங்கே போய் நிற்க போற? ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு? கொஞ்சம் கம்மனிறேன். போகும்போதாவது நிம்மதியாக போக விடுறாளான்னு பாரு. போடுறதுக்கு ஒரு நல்ல துணி கூட இல்லை. 10 நிமிஷத்துல அப்பா வந்துடுவாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு எங்கே வேணாலும் போ. இங்கே பாரு, அப்படி ஒன்று யாரும் ஒன்றும் காட்ட வேண்டாம். ஏய், என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? நீங்கள்லாம் என்ன பார்த்தா பேசுனீங்க? நானும் எத்தனை நாள் தான் பொறுத்து பார்க்க. நீ நான் எங்கேயாவது போயாவது உழைச்சிக்கிறேன், ஒன்றுத்துக்கு வழியிலையா செத்துடுறேன். இங்கே சாப்பிட்றது கூட ட்ரெயின்லேயாவது அடிபட்டாவது சாவலாம். பாப்பமே, எங்கேயாவது போய் ஹோட்டலுக்கு வேலைக்கு செஞ்சிடலாமா? இல்லை, மெட்ராஸ் போயிடலாம். சினிமாவில் ஹீரோ ஆயிடலாம், பெஸ்ட்டு கூட்டாளி ஆயிடலாம், பம்பாய்க்கு போய் டானா ஆயிடலாம். கரடி மாமா எங்கே போறீங்க? இவங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது. இந்த மூஞ்சிக்கு 2 ஹீரோயின் ஒரு கேடு.
சத்தம் கேட்குது, யாரையும் காணும். இவனா? கோபு, கோபு, டைம் என்னாச்சு? இன்னொரு ½ அன் ஹவர் இருக்குடா. ஓ ஓகே ப்ரோ. உட்காரேன். இல்லை ப்ரோ, நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். இல்லைடா, ஸ்கூலை பற்றி கொஞ்சம் நிறைய கேட்க வேண்டியது இருக்கு, அதான். இப்போ சொல்லுங்கள் ப்ரோ. நாளைக்கால ஸ்கூலு, இப்போ எங்கே போகிற? அருண் தனியா? நாளைக்கு லீவு தான். இல்லை, நாளைக்கு லீவு போட்டுருவேன். இந்த ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் ப்ரோ. அதான் ஸ்கூலில் எப்படி போய்ட்டுருக்கு? நீங்கள் படிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்பயும் அப்படி தான் இருக்குது. இவன் வேற போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான். டேய், 2 வாட்டி கால் பண்ணியிருக்காங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கு, ஒரு கால் அட்டன் பண்ணி பேசுடா. அதெல்லாம் இல்லை ப்ரோ, அம்மா தான் சும்மா ஃபோனை போட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பா. டேய், ஃபஸ்ட்டு என்னன்னு கேளு. கேளு. சாவலான்னு வந்தா எங்கேயும் போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க. நானும் போனா போது, தம்பி ஆச்சேன்னு அமைதியா இருந்தா அம்மாட்ட ஓவரா பேசிட்டு போயிருக்க. ஒழுங்கா வீட்டுக்கு போ. இனி வீட்டு பக்கம்லாம் வரமாட்டேன், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், சரியா? கிழிச்ச. வீட்டு விட்டு போனா சும்மா போனோம். போனு, காசு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்க. அதெல்லாம் நீயா வாங்கின? ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, இல்ல அப்பாவை கால் பண்ண சொல்லுவேன். ஒரு இளவும் தேவையில்லை, எல்லாத்தையும் ஸ்டேஷனில் விட்டு போகிறேன், வந்து பொறுக்கிட்டு போ. ஏன் இவ்வளோ ஹார்ஸா? வெறுப்பாக இருக்கு ப்ரோ, நீ பிறந்து தொலைச்சிட்டோமே. கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. டேய், என்ன இது? யார் ஃபோனு தெரியல, கீழே கிடந்துச்சு, கீழே ஒரு பேக் கிடந்துச்சு, வேறு ஏதாவது கேட்டாங்க ஃபோன் கட் பண்ணி ஒன்று வேற ஏதாவது சொல்லிடுவாரு, சும்மா டேய். அமைதி அமைதி. டேய் பேசுங்க 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 பேசுங்க. ஹலோ. அங்கிள், அவன் ஃப்ரெண்டு பேசுகிறேன் அங்கிள். ஆமாம் அங்கிள், எங்கள் வீட்டில் தான் இருக்கான். அது சும்மா சொல்லிட்டு இருப்பான் அங்கிள், நீங்கள் வேறு. அங்கிள், நான் வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன் அங்கிள். ஓகே அங்கிளுக்கு. கோபே, கோபே. கோபே. டேய், நில்லுன்னு சொல்கிறேன் தானே. விடுங்க, ஏற்கனவே 1000 பிரச்சனை இருக்குது, எனக்கு புட்டுங்கிற மாதிரி கேள்வி வேறு. ஸ்கூலே முடிக்கல, அருகே நான் பிடுங்க பிரச்சனை. ஸ்கூல் முடிச்சாதான் பிரச்சனைலாம் வருமா? ஏற்கனவே நான் மைண்ட் லெவலில் நிறைய பாதிச்சிருக்கேன், எல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஓ ஃபஸ்ட்டு நீ சொல்லு, அருகே புரியுதா பார்த்துக்கலாம். உங்கள் மைண்டில் ஒரு ப்ராப்ளம் வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை மென்டல்னு ட்ரீட் பண்ணால் எப்படி இருக்கும்? அதை விட உங்கள் அம்மா அப்பாவே உங்களை மென்டல்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி மென்டல் சொல்கிற வரைக்கும் என்ன ப்ராப்ளம்? இல்லை
ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, உனக்கு என்ன மைண்ட் ப்ராப்ளம்? டெய்லி சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு போவோம்ல, அப்போ ஷூ சாக்ஸ் பேக் எல்லாத்தையும் கழட்டி போட்டு போவோம். அதே மாதிரி தான் அன்றைக்கும் நடந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல் எல்லா வேலையும் பார்த்துட்டு நைட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன். சடனாக ஒரு 3 மணிக்கெலாம் முழிப்பு வருது. வெளியில் கழட்டி போட்ட ஷூ நினைப்பாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நிம்மதியாகவே தூங்க முடியாது ப்ரோ. செம கடுப்பாகுதியா உனக்கே? நியாயமாக இருக்காயாது. காலையில் ஃபுல்லாக பிரிஞ்சு தானே இருந்தோம், இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க இப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்கும் ப்ரோ. அவர் கோவப்படுறதுலே ஒரு நியாயம் இருக்குல்ல கோபு. ஓ, உனக்கே தெரியும்ல நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. நீயே இப்படியே பண்ணுறியப்பான்னு வருத்தப்படும். சரி கழுத தூங்கலான்னு பார்த்தா அதோட 2ஓட நினைப்பு நம்ம தூங்கவே விடாது. சரி இதுக்கப்புறம் இருக்க முடியாதுன்னு வெளியே லைட்டை போட்டு அந்த 2 ஷூவையும் சேர்த்து வைப்பேன். அப்புறம் செம ஹாப்பி ஆயிரும். நன்றிப்பா. சரி உள்ளே போவோன்னு பார்த்தா இப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்தா எல்லா செருப்பும் என்கிட்ட ஏக்கமாக பேசுகிற மாதிரியே இருக்கும். ஏன் எங்களை புரிஞ்சுக்கல? வேற யார் எங்களை புரிஞ்சுப்பா? நாங்களும் எத்தனை நாள் தான் கஷ்டப்படணும்? அந்த கடவுளுக்கு ஈவு இறக்கமே இல்லையா? இவெல்லாம் ஒரு ஆள் நீ இவன்ட்டு போய் கெஞ்சுறீங்க. கூல் ப்ரோ. அப்புறம் எல்லாத்தையும் அடிக்கிட்டு போனால் தான் தூக்கமும் வரும். இதை முதல்லயே பண்ணிருக்கலாமேப்பா. தேங்க்ஸ். நன்றிப்பா. தேங்க்யூ கோபு. என் சார்பாக நன்றி சொல்லிடுறேன். ஷூ மட்டுமா இல்லை? ஷூன்னு சொன்னது ஒரு எக்ஸாம்பிள், இன்னும் நிறைய இருக்குது ப்ரோ. நானே மாதத்துக்கு ஒரு தடவை தான் வேலை செய்வேன். அன்றைக்கின்னு பார்த்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னானுங்க. அதனால தான் துணி எடுக்க வந்தேன். நம்மளை பற்றி தான் தெரியுமே, வேலையை அவசரமாக முடிக்கிறோன்னு சொல்லி அரைகுறையாக முடிச்சுட்டு வருவோம். துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ குசு குசுன்னு சத்தம் கேட்கும். என்னடா சத்தம்னு திரும்பி கிளிப்பை பார்த்தா எப்படி பாக்குறான்னு பாரு. எடோ இவனெல்லாம் ஒரு ஆள் வந்து ஆமா, இவரு பாட்டுக்கு அசால்ட்டா எல்லாரையும் கீழே தள்ளிட்டு போவாரா? நீ பேசாம இரு, நமக்கு எதுவும் ஆகல தானே. எங்க 3 பேரையும் பார்த்தா அப்படியா இருக்கு? போடா. பங்காளிய கூட கோத்து விட்டு சண்டை முட்டி விடான்னு பாக்குறீங்களா? விடு, அவனை சாவடிச்சிடுறேன். அப்போ தான் தெரியும் கிளிப் அதை ஃப்ரெண்டை விட்டுட்டு வேறு யாரையோ கூடயோ இருக்கும். இவன் ஒரு மாதிரி வரான். அப்புறம் என்ன, வழக்கம் போல தான், அதை பார்க்க பாவமாக இருக்கும். அப்புறம் அந்த தனியாக கிடக்கிற கிளிப்பு, கீழே கிடக்கிற கிளிப்பு எல்லாத்தையும் அடுக்கி பேராக வச்சுருவேன். சரி எல்லா கிளிப்பையும் அடுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது ஒரு கிளிப்பு மட்டும் பேரே இல்லாமல் இருக்கும். பார்த்துட்டான்டா. எனக்கும் ஆள் இல்லாம தான் இருக்கேன். எங்க 2 பேரும் ஏன்டா சேர்த்து வச்ச? சரி வேறு வழி இல்லைன்னு அந்த 2 கிளிப்பையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கிட்ட போய் வாழ்க்கையில் சில தருணங்கள் இப்படி வரத்தான் செய்யும், அதை கடந்து போகணும். அவங்கெல்லாம் பேராக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. புதுசாக சில பேரை பாருங்கள், அவங்க கூடயும் பழகுங்க. அதுவும் ஒரு நல்ல அனுபவம் தான். உசுர் இல்லாத மேலே ஒரு சென்டிமெண்ட் வருது. கரெக்டாக உயிர் உள்ளது மேலேயும் வரும். ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது உங்களை நான் பார்த்தேன். கண்டுக்காமல் போயிடலான்னு தான் நினச்சேன். டக்குன்னு நீங்கள் கூப்பிட்றது கேட்டுட்டு கண்டுக்காமல் போயிடலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் என்ன, வழக்கம் போல் உறுத்த ஆரம்பிச்சிட்டு
அதான் கழுத பேசி தொலைவன்னு வந்தோம் ப்ரோ. சென்டிமெண்ட்டுன்னு இல்லை, வேறு ஏதோ நோய் ப்ரோ. இதெல்லாம் ரொம்ப நார்மல். ஏன் இதுக்கெலாம் போய் இருங்க, இன்னும் இருக்குது. வீட்டில் தனியாக இருக்கும்போது எதாவது ட்ரை பண்ணலான்னு தோணும். எனக்கு எப்போவுமே நியூடாக இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதுவும் அடிக்கடி. நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக செஞ்சு பார்க்கலாமேன்னு நைட்டு மாடியில் போய் ட்ரை பண்ணலான் இருந்தேன். அன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே வெளியே போயிருந்தாங்க. பக்கத்தில் எங்கேயோ டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக கரண்ட்டே வராதுன்னு சொன்னானுங்க. இன்றைக்கி தான் எனக்கு கிடச்ச சான்ஸுன்னு இதை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அன்றைக்கி அம்மாவாசை நினைக்கேன். சரியான இருட்டு. மேலே பார்த்தா ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. அன்னைக்கு சுற்றி சுற்றியும் பார்த்தேன். மாடியில் யாருமே இல்லைன்னு ட்ரை பண்ணியும் பார்த்தேன். யாரா இவன் வெக்கமே இல்லாமல் எல்லாம் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? மொதல் தடவை பண்ணுறவனுக்கு தான் ப்ரோ வெக்கம், மானம், சூடுலாம் இருக்கும். நல்ல அந்த ஹெட்செட்டை போட்டுட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த காற்றுல ஃப்ரீயாக நிற்கும் போது மேலே சொல்லு. பேசிக்காக நான் ஒற்றை டைப்பும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. கேர்ள்ஸ்லாம் நான் சுத்தமாக மதிக்க கூட மாட்டாளுங்க. நான் அதெல்லாம் பற்றிலாம் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் பேசுகிறவங்கள பார்த்தா லைட்டாக வைத்தறிச்சலாக இருக்கும். அதை தீர்த்துக்க வேணாமா? என்னடா இவன் வெக்கலாம் படுறானேன்னு பார்க்குறியா? முடியலை. நீ கேட்டியே உன் ஆள் யாருன்னு. எல்கேஜிலேருந்து பார்த்துட்ருக்க, உனக்கு இன்னும் தெரியலையா? ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்கோமே, சொன்னால் எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. பேசாமலாம் போயிடுவியோன்னு பயந்துட்டேன். பட் என்ன பண்ண, காலம் போயிட்டுருக்கேன். இத்தனை நாள் வீட்டை ஷேர் பண்ணும், இனி வாழ்க்கையை ஷேர் பண்ணும். டயலாக்லாம் தான் இருக்கும், ஆனால் என்னோட லவ் வார்த்தையில் சொன்னா புரியாது. எங்க கண்ணை மூடு. சரி விடு. எந்த படம் நினச்சி பாப்ப? சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அதை வேணா உங்ககிட்ட சொல்லவா? பரவாயில்ல. யாரு? நான் தான் அந்த பொண்ணுகிட்ட இப்போ சூப்பராக இருப்பேன் ப்ரோ. சிரிக்காதீங்க ப்ரோ, அது ஏன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. என் மைண்டு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஒரு விஷயம் செய்யலான்னு பார்த்தா பல விஷயம் நடக்கும் ப்ரோ. புரியலை. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஒரு சைக்கோ, மென்டல் இப்படிலாம் இருந்தால் ஸ்கூலுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பெற்றவங்களே நம்மளை லூசுன்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்கக்கிட்ட பயங்கரமாக சண்டையை போட்டு இங்கே ஊரை விட்டு போகலாமேன்னு வந்துட்டேன் ப்ரோ. ஆனால் வரதுக்குள்ள இதெல்லாம் வச்சு நீயே உடனே டப்பாவில் போடுற? இல்லை, நான் கரெக்டாக தான் என்ன போடுறேன். ஏன்னா நானே தப்பானவன் தான். இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரில, ஆனால் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரோட்டில் யாராவது நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போனாலே இதை நம்ம போட்டு போனால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்க தோணுது. அடுத்தவங்க பொருளுக்கு அல்பத்தனமாக ஆசைப்பட்றேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பார்த்தா எனக்கே அசிங்கமாக தோணுது. ஆசைன்னு அல்பாசை பேராசை. அடுத்தவங்க பாதிக்காமல் நீ என்ன வேணாலும் ஆசைப்படலாம். இந்த ட்ரெஸ் மேலே பொருள் மேலெலாம் ஆசைப்படுறதுனால நீ ஒன்றும் தப்பானவனாக ஆயிட மாட்டேன். இங்கே ஆசைன்னு ஒன்று இல்லைனா எதுவுமே டெவலப் ஆயிருக்காது. சரி, அது போட்டும். வேற 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 வேற
வரும்போது ஒருத்தன் சிகரெட் அடித்தான்னு சொன்னேன்ல, அவனை பார்க்கும்போது நானே அடித்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டெம்ட் ஆகுது. அங்கேருந்து மைண்டை மாற்றுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கிற பசங்களே ஸ்டைலு கெத்துன்னு தம் அடி சுற்றிருக்காங்க. இல்லை என் லைஃபே என் கெத்துன்னு வர நினப்பு. ஆனால் சில பேர் இருக்காங்க இன்னும் சின்ன வயசுலேருந்தே அவங்கள சுற்றி எத்தனை பேர் சிகரெட் அடித்து டெம்ட் ஆக்கியிருந்தாலும் தான் செல்ஃப் கண்ட்ரோலால் ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. இருந்தாலும் குடிக்கிறவனை பார்த்தா குடிக்கணும்னு தோணுது, சிகரெட் அடிக்கிறவனை பார்த்தா நமக்கும் சிகரெட் அடிக்கணும்னு தோணுது. எல்லாரும் பிடிக்கக்கூடாது கண்ட்ரோல் பண்ணாலே அவன் கற்பனையை பிடிக்கிற மாதிரி நினச்சி பார்த்துருப்பான். அந்த மாதிரி நினச்சி பார்க்குற நீ ஒருத்தன். நீ குடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி டெம்ட் ஆனாலோ அதை தாண்டி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க. ஸோ உனக்கு எல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இந்த ஸ்டைலு கெத்துன்னு சுற்றுருவேன் அவங்களோட நீ ஒருத்தனாக இருக்கியா, இல்லைன்னா அதை தாண்டி வந்தவங்கள ஒருத்தனாக இருக்கியான்னு உன் கையில் தான் இருக்குது. சரி, இதை விடுங்க. ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது 2 பொண்ணுங்களை பார்த்தேன்ல, என்ன அறியாமலே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். ஒரு மாதிரினா ஒரு ஏக்கத்தோட, புரியுதா? ஆஹா, நம்மளும் இப்படி பேசிட்டே போனால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தோணும். இதில் என்ன இருக்குது, பேசணும் ஆசைப்பட்றேன். ஸோ உனக்கு அப்படி தோணுது. யாரை பார்த்தாலும் அப்படி தான் ப்ரோ தோணும். சின்ன வயசுல ஸ்கூலில் நல்லா பேசியிருந்தா இப்போ கேஷுவலாக பேசியிருக்கலான்னு தோணும். நீ அதே தான் சொல்லிட்டு இருக்க. நீ முன்னாடி பழகிருந்தாலும் இல்லை இனிமேல் பழக போகிறனாலும் உன் உணர்வுகள் மாறாது, புரியுதா? உனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் உணர்வு வரதான் செய்யும். அது எப்படி எல்லாருக்கும்? மென் வில் பி மென். அடுத்தவன் பாதிக்காத வர இங்கே எதுவுமே தப்பு இல்லை. நான் இப்பெல்லாம் பேசுகிறேன்னு பார்க்காத, நான் என்ன எல்லாரும் பொதுவாக தான் சொல்கிறேன். நம்ம எல்லா வீட்லேயும் குப்பை இருக்கட்டா செய்யும், அது வரதா செய்யும். அதை அடிக்கடி மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணால் நாராரு. அப்போ இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க? இது நார்மல் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மைண்ட் ப்ராப்ளம்னு ஒன்று சொல்லுவியே, அதையும் நார்மல் தான் சொல்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு உடம்புலேருந்து எனக்கு ஏதோ தண்ணியாக வருது, அப்போ எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீ புலம்புற. எல்லாருக்கும் வேறு வரும். நீ மட்டும் இல்லை, ஊருக்குள்ள எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் எல்லோரும் காமன். நல்லா கேட்டுக்கோ. சும்மா ரோட்டை நடந்து போயிட்டுருப்போம், அப்போ கீழே ஒரு கல் கிடக்கும். அந்த கல்லை நம்ம கரெக்டாக தாண்டி அடித்தா இந்த நாள் நல்லதாகவே நடக்கணும்னு நம்புறானே. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது ஏதாச்சும் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்குறதுக்கு சீட் எழுதி போட்டு பார்ப்போம் தானே. அப்புறம் இந்த 2 விரல் காமிச்சு ஏதோ ஒன்று தொடுன்னு சொல்லுவோம் தானே. அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். இதெல்லாம் சில பேர் ஃபோக்கஸ் பண்ண டைமே இருக்காது. மெச்சூர்னு சொல்லிக்கிறவங்க இதெல்லாம் வெளியே சொல்லிக்கவே மாட்டான். ஆமாம், நீ இப்படி யோசிக்கிறது உங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அட்டன் பண்ணி வாரேன்னு சொல்லு. நீங்கள் வேற, நீ என் ஃப்ரெண்டு ப்ரோ. சொல்லு. ஏன்? டேய், வீட்டுக்கெலாம் போயிடாத, நாங்கள் இல்லை. நிஜமா நாங்கள் இல்லையா? சரி, ரயில்வே ஸ்டேஷன் தெரியும்ல, அங்கே வந்துட்டு கூப்பிடு, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. சரி, வீட்டில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, அப்போ பேசிடு. இல்லை, வீட்டுக்கு போகணுமான்னு இன்னும் டவுட்டாக தான் ப்ரோ இருக்குது. நீங்களே சொல்லுங்களேன், என்ன வேறு மென்டல்னு திட்டிருக்காங்களே ப்ரோ. இதெல்லாம் பண்ணுறப்போ தனியாக இருப்போ தான் சொன்னேன். அதுக்குள்ள அம்மா அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதான் ப்ரோ கிளைமேக்ஸு. வீட்டில் யாருமே இல்லாதப்போ மாடியில் நியூடாக சுற்றணும்னு சொன்னோம்ல, அங்கே தான் ப்ரோ ட்விஸ்ட்டு. மாடியில் நான் மட்டும் இல்லை, என் எதிர்த்து விட்டு 2 சின்ன பொண்ணுங்களும் மாடியில் தான் இருந்திருக்காங்க. அவங்க அவ்வளோ நேரம் மாடியில் தான் இருந்தாங்கன்னு எனக்கு அப்போ வர தெரியாது. ஏன்னா மேலே அவ்வளோ இருட்டு. சும்மா சைடில் பார்த்தா திடீர்னு மரம் எல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த சைடில் பார்த்தா காயப்போட்ட அப்பா வீட்டெல்லாம் பளபளன்னு தெரிய ஆரம்பிக்குது. இது என்னடான்னு மேலே பார்த்தா தண்ணி எங்கேந்திரா வந்து இருக்கிற மாதிரி நிலா வந்து எட்டி பார்க்குது.
அப்போ தான் ப்ரோ புரிஞ்சுது அன்னைக்கு தான் சந்திர கிரகணம்னு. கீழே குனிஞ்சு பார்த்தா என் கீழே நல்லா க்ளீனாக தெரியுது ப்ரோ. ஆனால் அது தெரியாமல் நைட்டு நல்லா இருட்டாக தான் இருக்குன்னு நினச்சி எல்லாத்தையும் அவுத்து போட்டு வேறு ஃப்ரீயாக வேறு இருந்தேன். அந்த கிரகணம் இளவை பார்க்கத்தான் பக்கத்து வீட்டு சின்ன பசங்க மாடிக்கே வந்திருக்காங்க. ஆனால் அவங்க கிரகணத்தை பார்க்கல, ஆனால் வெளிச்சம் பட்டுருச்சு. கீழே போய் அந்த பசங்க பக்கத்து வீட்டு அங்கிள் எதுவுமே போடாமல் ஓடிட்டு இருக்காங்க மம்மி அப்படின்னு வேற சொல்லி வச்சுட்டாங்க ப்ரோ. எங்கள் அப்பா தான் அம்மனமாக ஓடுறான்னு நினச்சிட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி எங்கள் அம்மாட்ட வேறு சண்டையாக வேறு வந்து போட்டிருக்காங்க, என்ன புருஷனை ஒழுங்காக வளர்க்க தெரியாதோன்னு. அப்புறம் அப்பா மானம் பெறக்கூடாதுன்னு நான் தான் ஒத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா ப்ரோ, உங்களுக்கு என்ன பார்த்தா என்ன தோணுது? எவ்ரிபடி சைக்கோ. சில பேர் காட்டிப்பாங்க, சில பேர் மாட்டிப்பாங்க, சில பேர் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க தொல்லை பண்ணாமல் எது பண்ணால் தப்பே இல்லை. நல்லா பேசுகிறீங்களே, இதெல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க? பேசுகிறதுக்கு ஆளே இல்லாமல் தனியாக உட்காந்து என்னடான்னு யோசிப்போமே, அப்போ இந்த மாதிரி பல தாட் தானாக வரும். சரி, ட்ரெயின் வரப்போகுது, கிளம்பு ரெடியா? ஆமாம், நீங்கள் எங்கேயுமே போகல, அப்புறம் எங்கே உட்காந்துருக்கீங்க? நீங்கள் வர்றதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன், நான் இங்கே டெய்லி வரேன், எனக்கும் ஸ்டோரி இருக்கும்ல. சொல்லுங்க, கேட்போம், சொல்லுங்க. இந்த ஒரே நிமிஷம், ஃப்ரெண்டு தான் சொல்கிறா. வந்துட்டியா? சரி, அப்படியே உள்ள வரியா? சரி இரு வரேன். ப்ரோ ஒரே நிமிஷம், அவன் என்னன்னு கேட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். என்னாச்சு? ரெடியாருன்னு சொன்னியே. போமா போனா எங்க? வலிமைக்கு டிக்கெட் போட்டுருந்தோம், வழக்கம் போல் ஒருத்தர் லெஃப்ட் அடிச்சிட்டான். சரி டிக்கெட் வேறு இருந்துச்சு, அதான் யாரை கூப்பிடலான்னு பார்க்கும்போது உன் ஞாபகம் வந்துச்சு. நீ சும்மா தானே இருப்ப, பார்ப்போம். இப்படி திடீர்னு கூப்பிடுற? வீட்டில் கூட நான் எதுவுமே சொல்லலையே. படத்துக்குன்னு இருந்தால் அந்த கண்டிஷனாக இருந்தால் வந்துடும்ல, இப்போ என்னாச்சு? டைம் ஆச்சு, 1/4 மணி நேரத்தில் ஷோ ஆரம்பிச்சிருவான், வரியா என்ன? இரு, பேக் எடுத்துட்டு வரேன். நீங்கள் வர்றதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன், நான் இங்கே டெய்லி வரேன், எனக்கும் ஸ்டோரி இருக்கும்ல, கேட்குறியா? டேய், 8 மணிக்கு அம்மாவை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணுமே. எனக்கும் வந்தே ஆகணும் தான் தோணுது, ஆனால் என்ன பண்ண? ஹாஸ்பிட்டலுக்கா? சரி பிரச்சனை இல்லை, நான் அனிஷை விட்டுக்கிறேன், நீ அம்மாவை பார்த்துக்கோ. சரி பார்ப்போம். பார்ப்போம். இவன் வேற படம் ஞாபகப்படுத்தி விட்டானே. சரி நீ அங்க போ, நான் போறேன்.
அம்மாவை ஹாஸ்பிட்டல் வேற கூட்டு போகணும். அதுக்கு முன்னாடி கார் கடையில் ஒழிச்சு வச்ச ரேங்க் கார்டு டிஸ்மிஸ் பண்ணணும். வேற என்ன தடயத்தெல்லாம் விட்டு வச்சிருக்கணும். நிறம் பார்க்கும் கண்ணை பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, குயில் முகம் தேவையா, உணர்வுகள்